மாவட்ட கழக செயலாளர் நன்றி சகோதரர் சித்லபாக்கம் ராஜனுடைய முன்னிலையில், அதே போன்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் டி.கே. சின்னையாவுடைய முன்னிலையிலும், அதே போல் நம்முடைய அருமை சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் அவருடைய முன்னிலையிலும், நம்முடைய பகுதி கழக செயலாளர் அப்போ வெங்கடேசன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு 1500 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பொதுவாகவே ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களை மறக்காமல் உதவி செய்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய புரட்சித் தலைவர் பிறந்த தின விழாவாகவும் சரி, அதே போன்று அண்ணா பிறந்த தின விழாவாகவும் சரி, அம்மாவுடைய பிறந்த தின விழாவாகவும் சரி, மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் தங்களுடைய சொந்த செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஆட்சியில் இல்லைனாலும் கூட மக்களை மறக்காமல் மக்களுக்கு இந்த இடத்துக்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்று தெரிவிக்கிறது. கேள்வி இருக்கா இல்லையா? அந்த சீமான் இது வந்து இப்போ இது உச்சநீதிமன்றமே இது பண்ணி அதாவது விசாரணைக்கு வந்து போலீசார் அந்த உயர்நீதிமன்றத்துக்கு கடப்பாங்க. அதுதான் இப்போ வந்து சீமானுடைய அந்த வழக்கு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அது குறித்து வந்து மேலே எதுவும் வந்து நான் கருத்து தெரிவிக்க நான் வந்து விரும்பவில்லை. சீமான் வந்து பொதுவாக வந்து ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி அந்த பெண்மையை குறித்து வந்து அந்த விமர்சனம், கடுமையான விமர்சனங்கள் வந்து அது பேட்டியின் போது வந்து அதை வந்து பேசியிருக்க கூடாது. அது வந்து முகம் சுளிக்கிற வகையில தான் அவருடைய அந்த கருத்துக்கள் இருந்ததுன்றது நிச்சயமாக யாராலும் எந்த பெண்ணாலும் சரி தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பான்னு சொல்லிட்டு அடிக்கடி முன்வைக்கிறாரு. அம்மாவுக்கு எதிரான ஒரு ஒரு வார்த்தை வந்து அப்பான்ற வார்த்தை. அம்மா அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு இணையான ஒரு தலைவர் என்று அவர் வந்து காமிச்சுக்கிறாரு. அது அதாவது பூவம் எங்க இருக்குது, காவிரி நீர் எங்க இருக்கு, பூவம் சாக்கடையெல்லாம் காவிரி நீர் இருக்குது. அதனால கூவம் தான். அது கூவத்தை கிளீன் பண்றோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலத்துல ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை அரங்கேற்றுவங்க. இவங்கெல்லாம் போய் வந்து செஞ்சு கொடுத்து ஏறினவங்கன்னா ராஜா தேசம் ஆகிட முடியுமா? இல்லை மீசை வச்சவங்கலாம் கட்டபொம்மன் ஆகிட முடியுமா? ஆக முடியாது. அம்மா தான் அம்மா தான், புரட்சி தலைவர் தான். இன்னைக்கு யாராவது கருணாநிதி அவங்க அப்பா பற்றி பேசுகிறாங்களா? இன்னைக்கு யாராவது புது கட்சி ஏதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்தா கூட இன்னைக்கு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் வந்து பேசாமல் இல்லை. ஏன்னா அவர் வந்து அவரை பொறுத்தவரை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி. கருணாநிதி பற்றி யாரும் பேசுகிறாங்களா? யாரும் பேசுறதில்லை. அதனால புரட்சி தலைவி அம்மாவோட ஒப்பிட முடியாது. அப்பன்னு சொன்னா நீ அப்பா ஆகிட முடியுமா? உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பசு கூட பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் கூப்பிடும். வேணா அம்மா அது அதில் பசு அப்பான்னு கூப்பிடுங்க. அதனால இது வந்து நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இவங்களே வந்து அப்பா பிள்ளைய பாராட்டுறது, பிள்ளை அப்பாவை பாராட்டுறது, இப்படிதான் மாற்றி பாராட்டிக்கிறாங்களுடைய யாருமே வந்து இந்த அரசியலும் சரி ஸ்டாலினையும் பாராட்டு சொல்ல. எனவே இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டு அவர் அண்ணனு கூப்பிட்டு அப்போ என்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து இன்னைக்கு தந்தைன்னு சொன்னா நம்முடைய வந்து பெரியார் தான். அதே போல அண்ணான்னு சொன்னா யாரை சொல்லுவீங்க? யாரு? அண்ணா தான். அப்போ வந்து இவங்க என்ன பண்றாங்க, அந்த பெரியார் புகழை மறைக்கணும், அதே போல அண்ணா புகழை மறைக்கணும். அண்ணா புகழை மறைக்கணும்னா அண்ணன் கூப்பிட்டு அண்ணா புகழ் மறைஞ்சிருமா? இல்லை அப்பான்னு கூப்பிட்டா வந்து பெரியார் புகழ் மறைஞ்சிருவாங்க. எனவே இது பெரியார் புகழை வந்து அண்ணா புகழை வந்து மறைப்பதற்கு எல்லாமே வந்து இவங்க தான் அண்ணன், இவங்க தான் வந்து அப்பான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. எவனாங்க தமிழ்நாட்டு மக்கள் எவங்களும் இவங்களை போய் அண்ணனும் கூப்பிட போதில்லை, அப்பனும் கூப்பிடுறதில்ல. அவங்களுக்கு அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு அண்ணா இருக்காங்க. நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விலைவாசி ஏறி போச்சு, பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாதிய கலாச்சாரம் இன்னைக்கு தலை தூக்கி இருக்குது. இப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலாம? இப்போ இது அப்பா அண்ணன் தான் நாட்டுக்கு முக்கியமா? நான் கேட்குறேன். அதனால இதெல்லாம் முகசுளிக்க வகையில் தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிச்சயமாக நான் பார்க்குறேன். வேலு வந்து அவர் ஒரு படிக்கு போய் தாய் மாமன் கூப்பிடுங்க. இதெல்லாம் என்னங்க அது? மச்சான் அடுத்தது இன்னொரு மினிஸ்டர் கூடுவாரு, இனிமேல் ஸ்டாலினை மச்சான்னு கூப்பிடுவாரு. மச்சான் கூடுவா பண்ணி அதுவும் இன்னொரு மினிஸ்டர் சொல்லுவார். துக்ளக் தர்பார் ஆளாளுக்கு ஒரு கூத்து. தாமரை மாநிலத்தில் வரி அதிகப்படியாக ஏற்றப்பட்டிருக்கு. ஆனா அதிகமான வரி வசூல் செய்யப்பட்டும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஊழியர்களுக்கு அதான் மோசமான நிர்வாகம் என்ன? நல்ல நிர்வாகமா இருந்தா
அதை வந்து முழுமையாக வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடிப்படை. இப்போ பாருங்க, இப்போ நாங்களே வந்து பார்த்தா அங்கே வண்டி விட்டுட்டு இங்கே 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். பார்த்தா சாலைகள் பார்த்தா கல்லுகள்லாம் இருக்கு எல்லாமே. ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்களா நீங்கள்? எம்ஆர் ராதா வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், ஏண்டா எப்போ போகிற ரோட்டுக்கு கார்பரேஷன் இப்போ ஏன்டா கல்லை கூட்டிட்டு போவாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தா இப்போ வந்து கல்லை கூட்டிட்டு எத்தனை மாதம் பொறுத்து ரோடு போடுவாங்க. இன்னைக்கு இதுல இருந்து இது குன்றத்தூர்ல இருந்து நீங்க வந்து பம்மல் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சாலைகள் அவ்வளோ மோசம், கடுமையான மோசம். குடி தண்ணீர்ல கழிவு கலந்து இதே பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் செத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷூட்டிங் சங்கத்துக்கு ஸ்டாலின் ஷூட்டிங் நடத்துகிற அரசாங்கத்துக்கு ஸ்டாலின் முதலமைச்சருக்கு பொம்மை முதலமைச்சர் தெரியாது. இது எனவே ஒட்டுமொத்தம் வந்து ஒரு நகராட்சி நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் சரி, நகராட்சி நிர்வாகம் சரி, அதே போன்று தமிழ்நாடு அரசு நிர்வாகம் சரி, ஒரு படுமோசம் மொத்தம் வந்து ஒரு பூஜ்ஜியம் தான் இன்னைக்கு அவங்களோட செயல்பாடு இருக்கு. அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்கணும். அதான் பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு, கலந்துக்குன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன? தேர்தல் அரசியல் வியூகம் பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்தா விஜய் ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டா விஜய் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குன்ற மாதிரி விஜயை தூக்கி பிடிச்சி அவர் பேசியிருக்காரு. அதை பற்றி இல்லைங்க, இப்போ அவரு வந்து விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஒரு ஐடி, அதாவது ஒரு தேர்தல் வியூகம் இருக்கிறவராக அவர் வந்து பணியாற்றுவார். அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு, அது வந்து அவங்க கட்சியுடைய கருத்தா இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒட்டுமொத்த எஜமானர்கள். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக தான். அதான் பொதுச்செயலாளர் என்ன சொல்லிருக்காரு, இன்னைக்கு எதிர்கட்சிகள் இருக்கலாம், ஆனால் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த ஒரு அடிப்படையில பிரதான எதிர்கட்சி இந்த அடிப்படையில